ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கோம். என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வாக்கிங் ப்ராக்டிஸ் நடைப்பயிற்சி தான் நடந்துகிட்ருக்கு. என் பொண்ணு வந்து காலை எடுத்து வைக்கிறக்கும், புட்டியை பிடிச்சி பால் குடிக்கிறக்கும் இன்னும் ட்ரை பண்ணுறதே இல்லைங்க. ட்ரை பண்ணுறதே இல்லைங்கிறத தாண்டி அந்த ரிஸ்க்கை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாப்படி. அப்படி தான் அன்றைக்கி கீழே போனப்போ சரி நிற்க வச்சு நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருந்தோம். கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிறனால ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஒரு வியூவை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ அதில் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி தான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரிங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி மகா சிவராத்திரி. ஸோ கண்ணு முழிக்கணும், சாப்பிடாமல் இருக்கணும், விரதம் இருக்கணும், 3 நாள் சாமியை போய் பார்க்கணும், இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சாமியை எப்போவுமே நினச்சிட்ருக்கணும். எப்போவுமே நம்ம கூட இருக்குது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம கூட நம்ம கும்பிட்ற கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன். ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேன். சாமியும் நம்மக்கிட்ட எப்போவுமே சொல்கிறது இல்லைங்க, நீ சாப்பிடாம இரு, விரதம் இரு, தூங்காமல் இரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதுக்காக நீங்கள் பண்ணுறத தப்பு அப்படின்னு சொல்லலை. பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஃபீலும் பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.